ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்றதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விநாயகர் சதுர்த்தி தாங்க நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுதான் வந்துட்டு இன்னையோட வீடியோ. நம்ம வீட்டில் இந்த வருஷம் வைக்காதனால சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்ருந்தோம். எல்லா இடத்துலையுமே ஒரு நாள் தான் வந்துட்டு விநாயகர் வைக்கணும், 2 நாளைக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வீட்டில் எல்லாம் படைச்சி சும்மா ஜம்முன்னு அந்த சின்ன இதுக்கே சும்மா ஜம்முன்னு படித்து விநாயகரை மகிழ வச்சுட்டோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம், விநாயகர் சிலையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருக்க விநாயகர் சிலை 13 அடி, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் இதை பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகரை கும்பிடுங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான். விநாயகருக்கு மேலே இருக்கிற எல்லா சாமியும் காட்டிகிட்ருக்கேன் நான். வச்சிங்கன்னா சீக்கிரமே வந்துட்டு நல்லா பெரிய ரூமாக கட்டி நிறைய சிலைலாம் வைப்பேன். அதுவும் உங்களுக்கு வீடியோவாக வரும். இந்த வீடோட ரெவல்யூஷன் வந்துட்டு வீடியோவாக வரும். நிறைய வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விநாயகர் சிலை வந்து எடுத்திருந்தாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் 13 அடியில் எடுத்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 35,000 சம்திங் இருந்துச்சு. எடுத்து சும்மா ஆட்டம் பிடிக்கிட்டாங்க. நான் பின்னாடி நின்றுருந்தேன், என்னை பார்க்க முடியாது, மூஞ்செல்லாம் கலர் அடிச்சு விட்டாங்க. அந்த கிளிப்பு உங்களுக்கு நான் வந்துட்டு வீட்டில் காட்டுறேன் பாருங்கள். தூக்குவாங்க பாருங்கள், டண்டுனாக்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. வர்ற லெவலு கத்திக்கிட்ட தூக்குவாங்க. விநாயகர் என்னப்பா 2 நாள் வச்சு ஜாலியாக இருந்துட்டு இப்படி தூக்கிட்டு போய் கிடைக்கிறீங்களே, நான் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க. இப்போ இன்னும் தூக்கி போட்டாங்க, இன்னும் நல்லா போட்டுருக்காங்க. வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சுட்டோம்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சுடுவேன். நாங்கள் பின்னாடி வந்து ஸ்மோக்கெல்லாம் விட்டுக்கிட்டு தலைக்குடியில் தீ போட்டு ஜாலியாக விளையாண்டுருந்தோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். வண்டியில் ஏற்றி உட்கார வைப்பாங்க. நான் சுற்றுறது எல்லாமே எடுத்தேன். மறுபடியும் நான் வாங்கிட்டேன். எனக்கு சுற்றுறது எல்லாமே எடுத்தேன், அவங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையுமே கலந்துச்சுட்டு இருந்தாங்கன்னா 2 நாட்டுன்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா பார்த்தேன். இந்த வாட்டி விநாயகர்லாம் செமையாக வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி 13 அடி, போன தாட்டி 20 அடி பக்கம் வச்சு 15 அடி பக்கம் வச்சுருந்தாங்க. 15 அடி பக்கம் வச்சுருந்தாங்க. நிறையா வந்துட்டு வச்சுருக்குறாங்க எங்கள் ஊரில் விநாயகர். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா விநாயகரை பார்க்கலாம், இன்னும் மகிழலாம். புரியுதுங்களா? விநாயகரை நீங்கள் பார்த்து மகிழணும் தான் என்னோட ஆசை. இது வந்துட்டு விநாயகர் கிளம்பிட்டாருங்க ஆற்றுக்கு கிளம்பிட்டு, பாய் கண்ணுங்களா, நான் அடுத்த வருஷம் வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாரு. எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு, குமார் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நாள் இங்கே வச்சுட்டு இவ்வளோ கேர் எடுத்து இந்த சிலையை பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 2 நாள் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. முதல்லலாம் 5 நாள் வச்சாங்க. இப்போ அந்த போலீஸ் பிரச்சனைனால தான் எப்பயுமே வைக்கிறதில்ல இப்போல்லாம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு போலீஸ் பிரச்சனை பண்ணுறதுனால இப்போ வைக்கிறதில்ல அவ்வளோக்கு. பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. சிலை சூப்பராக இருந்துச்சு. வரும்போது எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு. இத்தனை பேர் இருந்தாங்க. அப்போ கம்மி தாங்க, ரொம்ப கம்மி. தூக்கிட்டு வரத்துக்குள்ளே போதும்போது ஆகிப்போச்சு. சிலை நல்ல கனம். இது சிலை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா சிலை நல்லா இருக்குது, இந்த வீடியோவும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சிலையும் நல்லாயிருக்கு, வீடியோவும் நல்லாயிருக்கு, நீ தாண்டா கெத்து விபின்னு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இது எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகர் கிளம்பிட்டாருங்க அவர் வீட்டுக்கு. இப்போ கிளம்பி போயிட்டுருக்காரு. அவர் பிறந்தநாள் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி கேக்கெல்லாம் வெட்டிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாருங்க. விநாயகரோட ஸ்லோமோ
அண்டர் ஸ்லோமோ ஒன்று போட்டிருந்துருப்பேன். அதுவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ வருது பாருங்கள். வாவ் வாவ் வாவ். இந்த ஸ்லோமோ வந்துட்டு தலைகீழாக தெரியும். இந்த ஸ்லோமோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.